மக்களே, நம்ம இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்கணும்னா, நம்ம மாயா பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா மாயா பத்தி பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்குறீங்க. அண்ட் என்னன்னா நம்ம மாயா பண்ண தரமான சம்பவத்த தான் இப்ப பார்க்க போறோம். அண்ட் அது வந்து ஆடியன்ஸ்‌க்கா இருந்தாலும், ஃபேன்ஸ்‌க்கா இருந்தாலும், நம்ம கமல் சாருக்கா இருந்தாலும், நம்ம விஜய் சேதுபதிக்கா இருந்தாலும், ஆனா அந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நம்ம மாயா பண்ண கூத்து இருக்குது பாருங்க. உள்ள இருக்கும்போதும் அப்படிதான் பண்ணுச்சு, வெளியில இருக்கும்போதும் அப்படிதான் பண்ணுது. என்னதான் அதுக்கு என்னதான் ஆச்சுங்கிறது சத்தியமா தெரியல. அண்ட் அத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா, நம்ம மாயா வந்துட்டு நம்ம இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனோனயே ஒரு வெறி வந்துருச்சு உங்களுக்கு. ஐயோ! போன டைம் நம்ம டைட்டில் வின்னர் அடிக்காம விட்டாங்களே! அடிக்காம இது சதி பண்ணிட்டாங்களே! இது நம்ம விஜய் டிவி தான். நம்ம கமல் சார் நம்ம கூடயே இருந்திருக்காரு. நம்ம வெளியில வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, கமல் சார் என் கூட எவ்வளோ நெருக்கமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது வெளியில வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நம்ம மாயாவுக்கு வந்துருச்சு. விஜய் டிவி தான் என்ன இதெல்லாம் டைட்டில் வின்னரா வாங்க விடாம பண்ணுது அப்படிங்கிற மாரி நெறையா ஒரு இதெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம மாயா வந்துட்டு நம்ம கன்டென்ட் அதிகமா குடுத்துருந்தாங்க பிபி7ல. அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன பதிவுடா? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. அண்ட் நம்ம பிக் பாஸ் 8 ரிலீஸ் ஆனோனே, அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனோனே நம்ம மாயா ட்வீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதத்தான் இப்ப பத்தி நம்ம முன்பை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதில என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹலோ ஃபர்ஸ்ட்லி வாட் கூல் ப்ரோமோ அண்ட் தட் வாஸ் மை மக்கள் செல்வன் கில்லர் இட். எப்படின்னா கூலா இருந்துச்சாம். ப்ரோமோ செம்ம கூலா இருந்துச்சாம். நம்ம மக்கள் செல்வனை பத்தி கில்லிங் இட்ன்னு போட்டிருக்காப்ல. கில்லிங் இட். ஐ வாஸ் டு சே கப்புள் திங்ஸ் டு த ஆடியன்ஸ் அண்ட் கண்டெஸ்டன்ட் அண்ட் ஃப்ளர்ட் லைக் சே இட் டுடே. எப்படின்னா கப்புள்ஸு, கண்டெஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவு அப்படிங்கிற மாதிரி. டு த ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பிக் பாஸ் இஸ் டிவி ஷோஸ் மென்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பை என்டர்டைன்மெண்ட் மீன் ஏ ஷோ தட் கிப்ஸ் த ஆடியன்ஸ் அண்ட் ஹோப்ஸ் டு த டிவி நாட் மோரல் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஹூ திஸ் குட் ஆர் பேட். இந்த டிவி இந்த சோர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணணுமா? என்டர்டெயின் பண்ணுறத விட நம்ம குட்டு ஆர் பேடு அதெல்லாம் நம்மலாம் ஒரு தெரிவிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கண்டெஸ்டன்ட் ஆன் பிக் பாஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் சோர்ஸ். ஓகே. த ஆர் சீக்ரெட் யூ டு நாட் நவ் அண்ட் வி நாட் ரிவீல் த டீம். எப்படின்னா சீக்ரெட் டீமா இது வந்துட்டு பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு சீக்ரெட் டீமா. யூ டு நாட் கைண்ட் த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் ரிமைன் ஹிடன். எப்படின்னா உண்மையெல்லாம் மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயா ஒரு சொல்லுது. திஸ் சீசன் ப்ளீஸ் டு நாட் எனேபிள் ப்ரியாரிட்டி அண்ட் மிஸ்ஆர்கனைஸ். ப்ளீஸ் டு நாட் உமன்ஸ் ஃபார் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உமனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி உமனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணணுமா. ஏன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்த மேட்ரு வந்து ரொம்ப ஒரு கடுப்படியாக போச்சு. நம்ம ப்ரோமோலே பார்த்துருந்தோம். அதனால நம்ம உமனுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இது கொடுக்கணுமா, ஹெல்ப்லாம். ப்ளீஸ் லெட் த ஸ்பீக் வியர் வெண்ட் தே வாண்ட் எக்ஸ்பிரஸ் தீம் செல்வன் ஃப்ரீலி அலோவ் டீம் சோஸ் தேர் ஆங்கர் அண்ட் ஹெவி மைண்ட் தேர் ஒன் do not call team characterless. If they do, please let women use the woman card. Please do not ask the team for proof. எப்படின்னா கேரக்டர் சரியில்லாத தான் நம்ம ரெட் கார்டு தூக்குனாங்கிறது நம்ம ஒரு சொல்ல போன கருத்து. அது நம்ம மாயா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, நம்ம உமன்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உமன்ஸ்ன்னு ஒரு ரெட் கார்டு கொடுங்க, ஸோ ஒரு கார்டு கொடுங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு உமன்ஸ் கார்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருதோ உமன்ஸுக்குன்னு தனியாக எல்லாமே பண்ணுமா. ஏன்னா உமன்ஸுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி காமிக்கணும், ரொம்ப ஒரு அரவணைப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி என்ன எனக்கு தோணுதுன்னா, நம்ம ரெட் கார்டு கொடுத்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரெட் கார்டு கொடுத்தம்போது நம்ம மாயா அவங்களாம் டீம்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து அங்கே ஒரு ப்ரைவசியே கிடையாது, எனக்கு இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு கொடுங்க. அந்த கார்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்கள ஒரு உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கார்டு கேர்ள்ஸுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டு த கண்டெஸ்ட் என்ட்ரிங் திஸ் சீசன் யூ ஆர் கவுன்சிலர்ஸ் தட் ஹேட் outside do not matter, but inside the house make sure to make lots of friends. Only that last, not many or fame, not the hate, not
எவ்ரி மெமரி. எப்படின்னா நம்ம ஒரு பணத்துக்காண்டி போகக்கூடாது தான், ஒரு பணம் எய்ம் பண்ணுறதுக்காண்டி போகக்கூடாது. ஒரு கேமு, நம்ம ஒரு கேமு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எப்படின்னா ஒரு ஹேட் அங்கே போய் நோ ஹேட். எப்படின்னா ஒரு யாருக்கிட்டையுமே ஒரு ரொம்ப ஒரு நம்ம அர்ச்சனாவுக்கும் நம்ம மாயாவுக்கும் எப்பயுமே ஆகாது, அந்த மாதிரி ஒரு ஹேட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாதான். இது வந்துட்டு யாருக்கு தெரிவிக்கிறாங்கன்னா நம்ம புதுசாக இப்போ உள்ளே வரப்போகிற கண்டஸ்டண்ட்டுக்கு தான் இப்போ சொல்ல போகிறாங்க நம்ம மாயா. இது மாதிரி எப்படின்னா டூ நாட் மேட்டர்ஸ், இது அவுட்ஸ்டாண்ட் மேட்டர். எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேம், இது ஒரு கேம் ஷோ, அங்கே போய்ட்டு ஹேட்டை காமிக்கக்கூடாது, ஒரு மினியை காமிக்கக்கூடாது, லாட் ஆஃப் லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ், அதை மட்டும்தான் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, த இன்டர்நெட் கோயிங் ஸ்ப்ரெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ் வித்தவுட் வெரிஃபிகேஷன், வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் செக், டு நாட் டிஃபைன் யூ. எப்படின்னா இன்டர்நெட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுறது. ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு தெரியும் நம்ம எல்லாருக்குமே, பிக் பாஸ் வந்து இவ்வளோ பெரிய ஷோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு நம்ம கைண்டிங் ரூமர்ஸ் நிறையா வரும், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரூமர்ஸ்லாம் நிறையா வரும், அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு நம்ம கண்டஸ்டண்ட்டுக்கு சொல்கிறாங்களா, இல்லை விஜய் டிவிக்கு சொல்கிறாங்களா, இல்லை நம்ம விஜய் சேதுபதிக்கு சொல்கிறாங்களாங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது. வித்தவுட் பேக்ரவுண்ட் செக், எல்லாம் பேக்ரவுண்டு செக் பண்ணணும். இப்போ கண்டஸ்டன்ட் வந்துட்டு வராங்கன்னா, ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு எல்லாமே செக் பண்ணணும். அதை செக் பண்ணாமல் பண்ணுறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக இருந்தாங்களாங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பி அப்சல்யூட்லி ட்ரூ யுவர் செல்ஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் கிரியேட் ட்ராமா. இந்த இது வந்துட்டு ஒரு ட்ராமாவாக, அந்த ட்ராமா வந்துட்டு ட்ராமாக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்கிறாங்க. எப்படின்னா ட்ராமாங்கிறது வந்துட்டு அந்த ஒரு நடிப்பு மட்டும்தான், ஆனால் இது வந்து ஒரு ஷோ வந்துட்டு நீ எப்படி உன் மனசாட்சி இருக்குது, உன் மனசு எப்படி உள்ளுக்குள்ளே இருக்குதுங்கிறத காமிக்கிறது தான் இந்த ஷோ. ஆனால் அவங்க வந்துட்டு கிரியேட் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹேவ் த ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் அவுட்ஸ்டாண்டிங். எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, யூ டு நாட் நீட் பிஆர் ஆர்கனைசேஷன் யுவர் ஆர் எக்னோ. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு நிறைய பிஆர் டீம் வந்துச்சு, பிஆர் டீம் தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு, எல்லாருமே மேக்ஸிமம் அதை பற்றி தான் நினச்சோம். அண்ட் அவங்க அதை தான் இப்போ சொல்கிறாங்க, பிஆர் டீம் டு நாட் பிஆர் டீம், அந்த இது பிஆர் டீமாக வச்சுக்காதீங்க. ஏன்னா பிஆர் டீம் இல்லைனா ஒரு கேம் ஷோ மாதிரி போவோம், எல்லாருக்குமே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இஃப் யூ நாட் ஹியரிங் சம் ப்ளீஸ் டெல் டீம் நாட் டு ஃபியூல் த ஹேட் வாய்ஸ்லென்ஸ் தட் into the real world theaters of rape or violence have no place here. எப்படின்னா ஒரு ஃபுல்லாக ஒரு இதில் இருக்குமா, டீமுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க, நாட் டு ஃபியூல் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஒரு ஹேட்டு வைலன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு வைலன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, இந்த ரேப்ஸ் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இது சொல்கிறதுக்கு ரேப்ஸுங்கிற ஒரு வார்த்தை வருது, அது வந்துட்டு என்னங்கிறது சத்தியமாக தெரியல. ஏன்னா பழைய சீசனில் எதுவும் கொலாப்ஸ் நடந்திருக்கா, இல்லை அதனால் இது இவங்க வந்துட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப வைலன்ஸ் அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ளீஸ் டெல் டீம் நாட் டு ஃபியூல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு த்ரெட்ஸ் ஆஃப் நம்ம ரேப் ஆர் வைலன்ஸ் ஹாவ் நோ ப்ளீஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு ரேப்புங்கும்போது அது ஏதோ ஒரு சீசன் 7 நடந்திருக்கும், அதை வச்சு தான் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. திஸ் இஸ் ஜஸ்ட் எஸ் ஷோ, ஓகே, ஜஸ்ட் எஸ் ஷோ அண்ட் யுவர் ரேஞ்ச் மேக்ஸ் நோ சீன்ஸ். யுவர் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸ் நோ. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது, அங்கே உள்ளே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இருக்கணுங்கிறத ஒரு தெரிவிச்சுக்கிறாங்க. இட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் மெனி. பிஸ்னஸ் வந்து இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்னாவே நம்ம ஆளுங்களே போனதே ஒரு பணத்துக்காக தான். இவங்க வந்துட்டு இவங்களே சொல்கிறாங்க இட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் மெனி அப்படிங்கிற மாதிரி, ஒரு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் மைண்ட் கேம் ப்ளே வித் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இப்போ எப்படின்னா ஒரு சம்மர் கேம் ஆகுது, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் கேமாக. அண்டு ப்ளே இட் வித் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு கால் அவுட் த ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபார் வாட் ரைட் ஆல்வேஸ். எப்படின்னா ஒரு கால்லாம் கிடையாது, ஒரு ஸ்டாண்டு அப்பு, இந்த எப்பயுமே ஒரு கால் அந்த ஒரு மாதிரி
ஒரு இன்டர்நெட் உலகமே இல்லாத மாதிரி அங்கே ஒரு செயல்படும். அண்ட் இட் க்ளவுடு சேஞ்ச் சம் ஒன் லைஃப் ட்ரஸ்ட்டு மீ ஐ சீன் இட். எப்படின்னா எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ஒரு அங்கே உள்ள லைஃப் வந்துட்டு ட்ரஸ்ட்டு உண்மையான ஒரு லைஃபு எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம மாயாவை பொறுத்த வரைக்கும் செம்ம ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. கீப் யுவர் ஹெட் ஹீல்டு ஹை அண்ட் ஆன் இட்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கைண்ட் தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஒர்க் வில் அண்ட் மேக்ஸ் தட் மெனி. எப்படின்னா இவங்க சொல்ல வரது வந்துட்டு மஸ்ட்டு சொல்கிறாங்க. மஸ்ட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவங்களுக்கு எவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து விட்றாங்க. அதை நினைக்கும் போது அது வேணால் உண்மை தான். ஏன்னா இப்போ அந்த நம்ம தெலுங்கு சீசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். தெலுங்கு சீசன் 8 வந்துட்டு எதை வச்சு நம்ம விளாட்றோமோ, எந்த லெவலுக்கு விளாட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட் ஏறும். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு பணமும் ஏறுங்கிறது ஒரு கான்செப்டே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இதில் மாதிரினா நம்ம ஒரு நாளாக 20,000 கொடு, அந்த 20,000 அப்படி ஒரு 20,000 ஏறிக்கிட்டு போகிறதுலாம் கிடையாது. அண்டு இந்த இது வந்துட்டு இப்போ வர்றது வந்துட்டு நம்ம தெலுங்கில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சீசனில் இருக்குது. ஏன்னா நம்ம விளாட்றதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் ஏறி அது வந்துட்டு பணமாக மாறுது. இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒர்க் வில் அண்ட் மேக்ஸ் தட் மெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. நம்ம மாயாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை தான் தோணுது. ஏன்னா இதெல்லாம் அவங்க தெரிவிக்கணுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு தெரிவிக்கிறாங்களா, கங்க்ராச்சுலேஷன் அண்டு மக்கள் செல்வன் போட்டு நம்ம அவங்களுக்கு தகுந்த என்னென்னா ஒரு சீசன் 7 ஒழுங்காக பண்ணலையா, டீம் ஒழுங்காக பண்ணலையா, பிக் பாஸ் டீம் ஒழுங்காக பண்ணலையா, அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் இப்படி இருக்காதீங்க, உங்களுக்கு தகுந்த மனசாட்சிப்படி இருங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாதிரி தெரிவிச்சிடலாம். பட் இது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியஸாக போயிருக்குது. ஏன்னா டீமை பற்றி ரொம்ப ஒரு டீம்னே இழுத்து நம்ம விஜய் சேதுபதியே ஒரு தள்ளுகேடாக வந்துடுச்சு. அன்புடன் மாயா அப்படிங்கிற போட்டு பிபி தமிழ் சீசன் 8 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க நம்ம மாயா. இதை நினைக்கும் போது அச்சு ரொம்ப ரொம்ப மாயா பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் சீசன் 7லேயே இவங்கெல்லாம் முடிச்சு விட்ருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே ஃபைனலில் கொண்டு வந்துட்டு இவங்கெல்லாம் பாரு சோ. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய்.